பறக்கிறேன் நான், அழைத்து போனி இன்னும் மேலே. பெண்ணே பெண்ணே இது கண்ணுள்ள காதல், பெண்ணே பெண்ணே இது கட்டற்ற காமம், பெண்ணே பெண்ணே இரவதன் திரையில் நீயும் நானும் வரைகிறோம் காதல். இருக்கும் தளர்த்து பூவனை எனக்கு எடுத்து மயக்கம் கலைக்க நீரான முத்தம் தெளித்து பறக்கிறேன் நான், அழைத்து போனி இன்னும் மேலே. தினமும் எரிய செய்வோம், இரவோ பகலோ எரிய செய்வோம், மொழியை வீசும் காதல் செய்வோம் பெண்ணே. இருக்கும் தளர்த்து பூவனை எனக்கு எடுத்து மயக்கம் கலைக்க நீரான முத்தம் தெளித்து பறக்கிறேன் நான், அழைத்து போனி இன்னும் மேலே. நீங்கள் தொடர்ந்து மேமோடு 2 மணி வரை அப்படியே நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் சொந்தங்களே. நாங்கள் இப்போ அப்படி பார்க்கணும்னு சொன்னால், தற்காலத்தில் பேருந்தில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் அட்டகாசமான விடயத்த சமூகத்தில் நடந்திருந்த ஒரு பிரச்சனையை தான் இந்த காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், ஃபேஸ்புக்கின் மூலமாக ஒரு சொந்தம் அப்படி இணைஞ்சி தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. அவர் வந்து எலிசபெத் ஓம் அப்படி சொல்லுகின்ற ஒரு முகவரியுடைய நபர் தான் அவர் வந்து யாழ்ப்பாணத்திலே வசித்து வருகின்றார். இவர் இந்த காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எத்தகைய விடயங்களை பேருந்தில் பயணிக்கின்ற மக்கள் எதிர்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க ரிஸ்லான். எப்படின்னு சொல்லி பார்த்தா ரிஸ்லான், அதாவது பெரும்பாலான பெண்கள் வந்து அப்படியே செக்ஸுவல் அசல்ட் அப்படின்னு சொல்லி அப்படி சிம்பிளாக அப்படி ஒரு வேர்டிலேயே அவர் முடிச்சு கொண்டிருக்காரு. ஆமாம், இப்போ சமுதாயத்தில் இடம்பெற நிறைய பிரச்சனைகளுக்கு பெண்களும் ஒரு காரணம் அப்படி தான் சொல்லலாம். ஆனால் பெண்கள் தான் காரணம்னு சொல்லலை. இல்லைன்னு சொன்னால் பெண்கள் நினச்சிடுவாங்க, என்னையா இவன் பெண்களுக்கு எதிர்ப்போ அப்படின்னு நினச்சிடுவாங்க. நான் அதை அப்படி சொல்லலை. என்னென்னு சொன்னால் நிறைய இடம்பெற பிரச்சனைகள்லாம் அதான் காரணம். நிறைய கருத்துக்கள் வந்து ஒன்று இருக்கின்றது ஃபேஸ்புக்கில். நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஃபேஸ்புக்கில் அப்படியே போயிட்டு tamaraiFM.web தாமரை FM வெப் என்னும் இணையதளத்துக்குள்ள ஃபேஸ்புக் இணையதளத்தில் சென்று நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ள முடியும். அதாவது கமெண்ட் பார் ஆகட்டும், SMS பார் ஆகட்டும், இதுலேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அப்படியே எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். நிச்சயமாக நாங்கள் அதையும் நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ளப்பட காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இன்னும் ஒரு நிர்வந்தை மோடு அப்படியே இணைந்து அந்த அவருடைய பதிவை வந்து அப்படியே ஏற்றிருக்காரு. அவர் வந்து முகமது ஹசீப் நட்படிமனையில் இருந்தவர் தன்னுடைய கருத்தை வந்து பதிவேற்றிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னால், பெண்கள் மீதாக நடந்திருக்கின்ற துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி அவரும் அதே சாயலான கருத்தை, அதாவது எலிசபெத் ஓம் அனுப்பிய அதே கருத்துப்பட அவரும் ஒரு கருத்தை அனுப்பியிருக்கிறாரு. அதே போல் மஹிதியா ஹொனி அவங்களும் வந்து இதே சாயலான பெண்கள் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை
ஃபேஸ்புக்கில் அப்படியே பதிவேற்றிருக்கிறாங்க. இல்லை ஃபசாத் என்னன்னு சொன்னால், இந்த ஆடத் தெரியாதவருக்கு மேடக்கோணல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் பெண்களையே குற்றம் சொல்கிறாங்க. அடடா இல்லை ரிஸ்லான், இதில் சொல்ல வர கருத்து அவ்வாறு இல்லை. அதாவது பேருந்தில் பயணிக்கின்ற சமயம் பெண்கள் நிறைய துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், நிறைய வன்முறைக்கும் நிறைய ஒரு அசௌகரியங்களுக்கும் உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லித்தான் எமது சொந்தங்கள் அந்த கருத்துப்படத்தான் அந்த பதிவேற்றிருக்கிறாங்க. ஆமாம், உண்மையான கருத்து தான். என்னென்னு சொன்னால், பெண்களுக்கு ஆண்களில் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு மோட்டர் பைக் இருக்குது, சும்மா பஸ் பைக்னு சொல்ல சின்ன பைக் கூட இருக்குது, 3 வீல் இருக்குது, கார் இருக்குது. ஏன் ஆண்களுக்கு இல்லாத வாகனம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஒரு ஏழை குடும்பம்னு சொன்னாலும் பஸ் பைக் அப்படின்னு சொல்லி ஒரு பைக்கில் போயிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது. பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அந்த பலவீனம் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது. அதனால் அவங்க பேருந்தில் பயணிக்கிறதுக்கு அவங்க முயலும் போது அதை நம்மளுடைய தவறான ஆண்கள், எல்லா ஆண்களும் அல்ல, தவறான ஆண்கள் அதனை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொண்டு பெண்களுடைய தப்பாக இடம்பெற்ற பெண்கள் துஷ்பிரயோகம் இதுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது நிறைய வன்முறைகள் கட்டவிழ்த்துவிடப்படுகின்ற இடம் என்று கூட அந்த பஸ்ஸில் பயணிக்கின்ற போது அந்த இடத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக நெருக்கமாக நீண்ட நேரம் பயணம் செய்கின்ற சமயத்தில் தான் இத்தகைய பிரச்சனைகள் பெரும்பாலும் தோற்றுவிக்கப்படுகின்றது. அதே போல் நாங்கள் அடுத்த பிரச்சனைகள் அடையாளப்படுத்த பார்க்கணும்னு சொன்னால், அதாவது டிராஃபிக் பிளாக் என்று சொல்லி அப்படி சொல்லப்பட வேண்டும் இல்லையா ரிஸ்லான்? நாங்கள் பேருந்தில் பயணிக்கின்ற போது அரை மணித்தியால பயணத்தை நாங்கள் ஒரு 2 மணித்தியாலங்கள் 1 மணித்தியாலங்கள் செலவிடுகின்ற போது நாங்கள் ரொம்பவே மனசார நொந்து போயிடுவோம் இல்லையா ரிஸ்லான்? நான் நினைச்சேன் இதில் நீங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். இல்லை என்னென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு கொலம்பு பஸ் எடுக்கணும். அது வந்துட்டு 7:15 பஸ்ன்னு சொல்லிக்கலாம், சரியா? நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், 5:30 வீதிக்கு சென்றுட்டேன் பஸ்ஸுக்காக. அங்கே என்ன நினச்சேன்னு சொன்னால், இங்கே பஸ் கிடைக்கல. அது இறுதியில் அப்படியோ 6:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காரதேவியில் கொண்டு போய் பஸ் உண்டு, அதுவும் பஸ் கிடைக்கல. என்னுடைய நண்பனவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அவருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி மச்சான் கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், 6 மணி அப்படி எடுத்த பஸ் ஃபஸ்ட்டாக 7:15 பஸ்ஸையும் மிஸ் பண்ணி 7:20 வந்து கொண்டு விட்டார் அக்கலப்பத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? போய் ஆகணும், ஒரு முக்கியமான இன்டர்வியூ. ஸோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், வீல் ஒன்றை ஹையர் பண்ணி அந்த பஸ்ஸை அப்படியே விரட்டி போங்கன்னு சொன்னேன். வீல்காரன் அவனே 1000 தலையில் வச்சுட்டான். அதாவது இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்களே, என்னுடைய ரிஸ்லான் கலையத்தில் அவர் கூட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நேர்களே. போயிருக்கேன்ப்பா. இது இவ்வாறாக இருந்தாலும் சொந்தங்களை நீங்கள் தொடர்ச்சியாக 2 மணி வரை இணைந்து இருக்கலாம். தற்போது நேரம் 1:12 இது பார்க்கணும்னு சொன்னால் சொந்தங்களே, பேருந்தில் நீங்கள் பயணிக்கின்ற சமயத்தில் ஏனைய பயணிகளாலும் உங்களுக்கு வந்து, அதாவது பாதிப்புகள் ஏனைய பயணிகளாலும் உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியமான நிலைமை தோற்றுவிக்கப்படுகின்றது. இவ்வாறுன்னு சொன்னால், ஏனைய பயணிகள் சத்தமாக பேசுதல், அடுத்தது அங்கே வந்து இசையை அப்படி மியூசிக்கை போட்டுக்கொண்டு சத்தமாக போட்டுக்கொண்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கையில் அது அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கணும் இல்லையா? இவ்வாறான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பேருந்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதே போல் பெண்களுக்கு எதிராக, அதாவது பெண்களுக்கென குறித்து ஒதுக்கப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட ஆசனங்கள், அதே போல் வயது வீரர்களுக்கென குறித்து ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள், இதெல்லாம் வந்து அந்த பேருந்தில் வந்து முறையான விதத்தில் பயன்படுத்தப்படுவது இல்லை. அதாவது இத்தகைய அடையாளப்படுத்தப்பட்ட இருப்பினும் இது வயது வீரர்களுக்கானது அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இருப்பினும் அது தொடர்பில் யாரும் அந்த அடையாளப்படுத்தப்பட்ட விடயத்தை அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது இல்லை. இது கூட உரிமைகளில் மட்டுப்பாடுகள் நிலவுவதாகவும் நிறைய மக்களுக்கிடையே கருத்து ரீதியான வேறுபாடுகளும் சமூகத்தில் நிலவி வருகின்றது. இது இவ்வாறாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் 2 மணி வரை இணைந்திருக்கலாம். இது காரசார கருத்து நிகழ்ச்சி. தாமரைஃபத்தின் ஊடாக உண்மை குரலை, உண்மையான தேடலை எமது சொந்தங்கள், அதாவது எமது சமூகத்தில் நடந்திருக்கின்ற பிரச்சனைகள் காரசார கருத்துக்களின் வாயிலாக எமது மக்களுக்கு, எமது சொந்தங்களுக்கு நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வரோம். அந்த வரிசையில் ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் எம்மோடு கைகோர்த்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தாமரைஃபத்தின் காரசார கருத்துக்கள்.
பறக்கிறேன் நான் அழைத்து போ நீ இன்னும் மேலே ஓ, பெண்ணே பெண்ணே இது கண்ணுள்ள காதல், பெண்ணே பெண்ணே இது கட்டற்ற காமம், பெண்ணே பெண்ணே இரவதன் திரையில் நீயும் நானும் வரைகிறோம் காதல். இருக்கும் தளர்த்து பூவனை எனக்கு எடுத்து மயக்கம் கலைக்க நீரான முத்தம் தெளித்து பறக்கிறேன் நான் அழைத்து போ நீ இன்னும் மேலே தினமும் எரியச் செய்வோம், இரவோ பகலோ எரியச் செய்வோம், மொழியை வீசும் காதல் செய்வோம் பெண்ணே. இருக்கும் தளர்த்து பூவனை எனக்கு எடுத்து மயக்கம் கலைக்க நீரான முத்தம் தெளித்து பறக்கிறேன் நான் அழைத்து போ நீ இன்னும் மேலே. ஆடை நம்மாடை நம்மேல் கோபம் கொண்டோடி செல்ல நரகத்தின் வாசல் வரை நாம் சென்று வந்தோமே எங்கே. நிலவின் மேலே கீறல் உண்டு, உன்னகங்கள் வானை கீற மேகம் ஏறி காதல் செய்வோம் பெண். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய கார் சார் கருத்துக்கள் நிகழ்ச்சி.